மா, எங்கம்மா தம்பி? பா, உங்களை தான் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கேன். தம்பி எங்க? பா, உங்களை தான். எங்ககிட்ட கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும்? போய் உன் பொண்டாட்டிகிட்ட கேளு. ஏன், என்னாச்சு? திரும்பவும் பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள்கிட்ட குழந்த இருக்கு. யார்கிட்ட இருக்கும்? அங்கே போய் கேளு போ. தெரியாத மாதிரி பேசுகிறா. இப்போ என்னாச்சு? என்னம்மாச்சு? ஏன் அழுதபடி உட்காந்துருக்கியா? ம், அழுகணும்னு தோணுச்சா உங்க அம்மாக்கு? அதான் சும்மா அழுது பார்த்துட்டு இருக்கு. அழுகணும்னு தோணுச்சு, சும்மா அழுது பார்த்துட்டு இருக்கா? என்னப்பா, விளாட்றீங்களா? ஆமாடா, உன்கிட்ட விளாடணும்னு ரொம்ப ஆசை. என்னப்பா பேச்செல்லாம் சரியில்லை, ஒரு மாதிரி பேசுறியா? ஏன், நல்லா தான் பேசுகிறோம். என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தைகிட்ட குழந்தையே கேட்குற, எங்கள்கிட்ட யார் குழந்தைய தாருது? எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? போய் யார் வச்சிருக்காங்களோ அங்கே போய் கேளு. அழுதா கூட நாங்கள் கேட்டாலும் தாரது கிடையாது. எங்கள்கிட்டயாக்க வந்து கேட்டுட்டு இருக்க நீ? போடா போ. உன் சொல் பேச்செல்லாம் அங்கே தானே இருக்கு. நம்மக்கிட்டே கேட்டுட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு. சொன்னாங்க பிள்ளையை விற்று கல்யாணத்தை பண்ணி பாடுறா தெரியும் உனக்குன்னு. இப்போ தானே தெரியுது அதோட அருமை என்னன்னு. இப்போ நான் உங்களை என்ன பண்ணேன்னா, இங்கே பாருங்க, உங்களை நான் என்னப்பா பண்ணேன்? சாமி, எங்களை நீ ஒன்றும் பண்ணலை. போ, ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் என்னம்மா பண்ணேன்? அப்பா ஏன் இவ்வளோ ஓவராக பேசிகிட்டு இருக்காரு? மா, உங்களை தான். ஏன் அழுதுகிட்டே இருக்கியா? அப்பா ஏன் இப்படி பேசுகிறாருன்னு கேட்டேன். பேசுகிறாரு நான் தானே. என்கிட்ட கேட்ட ஒன்றும் இல்லைன்ட்டேன். அப்புறம் எதுக்கு உங்கள் அம்மா கிட்ட சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கிற? பாவம், அதுவே உடம்புக்கு முடியலன்னு இருக்கு. மா, என்னாச்சு? உடம்புக்கு முடியலையா? என்னாச்சுமா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? எழுந்துரு போகலாம். வேணாம் வேணாம், மெடிக்கலில் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டேன். மெடிக்கல்லாம் ஏன் வாங்குனீங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி தான் டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருப்பேன்ல. அந்த டேப்லெட் இப்போ போட்டிங்களா? வாங்கம்மா, எதுக்கும் ஒரு செக்கப் பண்ணிட்டு வரலாம். அதான் மாத்திரையை போட்டாச்சு, சரியாயிரும் போ. என்ன, நானும் ஏதோ அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கேன், ஒரு பதிலுமே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. மா, உங்களை தான். ஏம்மா, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? என்னத்த சொல்கிறது? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. நீ அவங்க அக்கா வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு கொடுத்த மரியாதையெல்லாம் நல்லாவே தெரியும் எனக்கு. இங்கே ரொம்ப மரியாதை கொடுக்குற மாதிரி நீ நடிக்க வேணாம் போ. அடுத்த இடத்துல மரியாதை கொடுக்காத நீ இங்கே என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்க? பா, நீங்கள் பேசுறது எதுவுமே சரியில்லை. என்ன என்ன மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? யாருக்கு? அம்மாக்கா? போடா போடா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? மா, நான் என்ன மரியாதை கொடுக்கல? போடான்ட்டேன். மா, நீ வாயை திறந்து பேசுமா. அவர் பாட்டுக்கு ஏதோ வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. எனக்கு கோவம் அவ்வளோ வருது பார்த்துக்கோ. இங்கே பாருப்பா மகேஷ், ஒன்றும் இல்லை, அவர் பேசுனா பேசிட்டு போட்டோம். நீ எதையுமே காதில் வாங்கிக்கிறாத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நீ போப்பா போ, உள்ள போ. அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, ஏன் என்னன்னு கேட்டா நீ போ போன்னு என்னையும் சொல்லிட்டு இருக்கியா? இங்க பாருங்கப்பா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? மா, பெரியம்மா வீட்டில் வந்து உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கல அதானே சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்ன மரியாதை கொடுக்கல? வந்து கிளம்புங்கம்மான்னே ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால கோவமாயிருச்சு, திட்டிட்டு இருந்தேன். வேற என்ன உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கல? ஏய் ஆமாடா, ஒரு பெரியம்மா வீட்டுக்கு போன முன்னாடிலாம் நீ எப்படி நடந்துக்குவ? உங்கள் பெரியம்மாட்ட அவ்வளோ ஆசையாக பாசமாக பேசுவ. உங்கள் பெரியப்பாட்ட உட்காந்து பேசுவ. அதுகளை தங்கச்சி தங்கச்சின்னு தூக்கி வச்சுட்டு அப்படி பேசுவ. நேற்று போயிட்டு நீ என்னடா பண்ணாங்க? யாருக்கிட்டே ஒழுங்காக வாய் கொடுத்து கூட பேசல, மூஞ்சி கொடுத்து கூட பேசல. போயிட்டு வரேன்னு கூட எல்லாத்துட்டையும் சரியாக சொல்லலையாம். என்னடா அப்படி உனக்கு? என்ன அப்படி உனக்கு? ஏன் சொல்லலைன்னா, அவங்க பேசுனது எதுவுமே எனக்கு பிடிச்சிக்கல. சத்யாலாம் ஓவராக வாய் பேசிகிட்டு இருந்துச்சு. அதனால தான் கோவமாக பேசிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். எல்லாரும் நல்லா பேசியிருந்தாலும் நான் நல்லா தான் பேசியிருப்பேன். சரி, உங்கள் அம்மா எப்போ ஊருக்கு போனால் எத்தனை நாள் இருக்கும்? எப்படியும் 4-5 நாள் ஒரு வாரம் ஆக்கிட்டு தான் வரும். தெரியும்ல உனக்கே. உங்கள் பெரியம்மாட்டுக்கு போனால் உங்கள் அம்மா அப்படி தான் இருக்கும்னு. இப்போ மட்டும் என்ன புதுசா? ஊருக்கு போனால் உங்கள் பெரியம்மா விடவே விடாது உங்கள் அம்மாவை. உனக்கே தெரியும்ல, அவள் அம்மா மாதிரி பார்த்துக்கும். அப்புறம் என்ன உனக்கு இப்போ மட்டும் உனக்கு கோவம் பத்துட்டு வந்துச்சு? ஆ, சொல்கிறா. யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? பா, நமக்குள்ளே பேசுங்க. யார் சொல்லி கொடுத்தது வச்சதுன்னெலாம் பேசாதீங்க. இப்போ மட்டும் புதுசாக உனக்கு எங்கேருந்து கோவம் வந்துச்சு? சொல்லு அதுக்கு பதில். இப்போ என்ன? ஏன்னா அப்போ குழந்தை இல்லை, இப்போ இருக்கான்ல, அவனை பார்க்கணும்ல. ஏன் பார்த்தாததுக்கு நான் கொஞ்சம் வேலை பார்த்து கொடுக்குறேன், நீ பார்த்து கொடுக்குற. அதுக்கு மேலே என்ன உன் பொண்டாட்டி காவியாவுக்கு வேலை பார்க்கணும்? சொல்லு. பா, இது மாதிரிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேம்மா. என்னம்மா அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு, நீ வாய் மூடிட்டு உம்முன்னு உட்காந்துருக்க. நான் எதுன்னு கேட்க மாட்டியா அவர்கிட்ட? ஏங்க பேசாமல் இருங்க.
சும்மா அவங்கிட்ட ஏங்க அதை இதுன்னு சொல்லிட்டு இருக்கியா? இல்ல நீ போடான்னு சொல்லிட்டேன். இல்லை இதை சும்மா விடக்கூடாது. காவியா, காவியா இங்கே வா ஒரு நிமிஷம். காவியா, கூப்பிடு கூப்பிடு, யாரை வேணாலும் கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். பா இது சரியில்லைன்னு சொல்லிட்டேன், இருங்க ஒரு நிமிஷம், அந்த பிள்ளையை நான் கூப்பிடுறேன். கூப்பிடுடா, யாரை வேணாலும் கூப்பிடு. மா, சோனி, அருணு. மா வரேன்னு சொல்லவே இல்லை, எப்படிம்மா ஒரு ஆளுமா வந்த? ஆமா, உன் புருஷனுக்கு நீ வந்தது தெரியுமா? இது வேற தெரிஞ்சிச்சுன்னா போச்சுமா. தெரியாதுப்பா, நான் சொல்லாம தான் வந்தேன். சோனி நல்லா இருக்கியா? சத்யா நல்லா இருக்கியா? உன் பிள்ளையே நல்லா இருக்குதுங்களாமா? நல்லா இருக்கும் அத்தை, உன் பிள்ளையே நல்லா இருக்குதுங்க. எப்படிட்டா இருக்கியா? ஆமா, நீங்க வந்தது மாமாக்கு தெரியாதா? மாமாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாக இருமேத்த. சொல்லாம வந்துட்டீங்களா? சொல்லிட்டு தாமா வந்தேன். என்ன ஆக போகுது பெரிய பிரச்சனை? என் பிள்ளைய மருமகளை பார்க்க கூடவா நான் போகக்கூடாது? என்ன ஆனாலும் ஆகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப தாமா பண்றாரு அவரு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்னத்த பண்றாரு? ரொம்ப டார்ச்சர் இது உங்களுக்கு இது பண்றாரா? ஒன்றும் இல்லம்மா, அதான் நகை கடைக்கு பார்த்துருப்பானே யாருன்னு வந்து சொன்னானா? ம் சொன்னேம்மா. உட்காருமா, ஏன் நின்றுட்டே இருக்க? அம்மா சம்மந்தி உட்காருங்க. ஏன் நிக்கிறியா? செல்வி, என் மேல கோவமாமா? பிள்ளையில எப்படி விரட்டி விட்டேன்னு? நான் விரட்டலம்மா. யார் சொன்னது நான் உங்க மேல கோவம் அப்படின்னு? நீங்க ஏன் என் பிள்ளைய விரட்டி விடுறியா? என்ன பண்றது, அவர் இப்படி பண்ணும்போது உங்களால பேச முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான்லாம் உங்களை தப்பாவே நினைக்கல. உங்ககிட்ட தப்பா நினைக்காம இருந்தா சரிதான். மா நகை யாருக்கு எடுத்தது? ஏய், 5க்கு தாண்டா 50 பவுனா எடுத்தாரு. எடுத்துட்டு ஷீலா இருக்கா பாரு, அவ வேற 10 பவுன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவும், ஷீலா பிடிச்சிருக்காமா உனக்கு, எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரா. 10-15 பவுன் நான் போட பார்த்தா, அதுக்கப்புறம் 5 பவுனா எடுத்தா. அதையும் எடுத்துக்க 5 பவுன் இப்போ என்ன ரேட்டு விற்கிது பாத்தியா? எனக்கு சோனிட்ட சொல்லக்கூட வாய் கூசுதுமா. அவ எப்படி பண்ணிட்டு இருக்கா. நான் என் சின்ன மருமகளுக்கு வேணும்னு கேட்டேன், மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுட்டு முறைச்சாரு. சரி போ, பிள்ளைக்கு இன்னொரு நாளைக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். வளகாப்புக்கு பிள்ளை கண்டிப்பாக வாங்கி தரணும். அவளுக்கு மட்டும் என்ன 5 பவுனா? சோனி எங்காவது கிளம்பிட்டா அப்படின்னா ஷீலானிக்கு இடம் கொடுத்து போயிருது. ரொம்ப தான் ஷீலானி ஓவரா பண்றாங்கம்மா, என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி போ, எல்லாம் எங்க நேரம். மா ஒரு வீடு பார்த்துட்டு வந்திருக்கேன், வீட்டுக்கு தான் குடி போகணும். அப்படியாப்பா? நல்லதுப்பா. ஆனா எனக்கு மனசே இல்லப்பா நீங்க இப்படி போறது வர்றது. நான் எப்போதுமே அப்பதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட பிள்ளைங்க என் கூடவே இருக்கணும்டாப்பா நினைப்பேன். ஆனா இப்போ என் பிள்ளைங்க இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போக போகுதுகளே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைய அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஒற்றுமையாகவே இருக்கணும், எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையாக பேசணும் வைக்கணும்னு. ஆனால் இவர் தான் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலப்பா. மா வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். இங்கப்பா, இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு நினச்சிட்டே தான் நானும் ஓட்டுறேன். சரியான பாட்டெல்லாம் காணும். கண்டிப்பா சரியாயிரும், கவலைப்படாதீங்க. அருணுக்கு ஏதோ நேரம் சரியில்லை, ஏதோ புது வீடு பார்த்து குடி போக போறான். இனிமேவாது அவங்க நல்லா இருக்கணும். அதோட சத்யா அம்மாக்கு சாமி வந்து சொன்னுச்சு பத்தியில பிரச்சனை வரும் பிரிஞ்சு போயிருங்கன்னு அப்பவே சொன்னுச்சு, கேட்கல. இப்போ பிரச்சனை வந்து பிரியிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணுமா, 5க்கு பார்த்த மாப்பிள்ளை விக்கியை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவன் படு மோசமானவன். உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறதுக்காக நாங்க யாரும் சொல்ல கிடையாது. அவனை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், என் லைஃபே கெடுக்க வந்தவன். அவனை போய் 5க்கு பார்த்த மாப்பிள்ளை எனக்கு செட் ஆகுதான்னு தெரில. தயவு செஞ்சு அந்த மாப்பிள்ளை வேண்டாமா. ஏப்பா கேட்குற? அருண் இதை தானே சொன்னான் அவர்கிட்ட. இதை சொல்ல போய் தானே அருணுக்கும் அவருக்கும் கோவம் வந்து சண்டை வந்தது காரணம். அருணே கெட்டவன் சொல்லதான் அவர் நம்பவே மாட்டாருப்பா. இன்னும் வரைக்கும் அவன் நல்லவன் நல்லவன் மட்டும்தான்ப்பா சொல்றாரு. ஏன் அப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? அத்தைக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வாமா, பாவம் அழுதுட்டே இருக்காங்க. உட்காந்துருங்க சம்மந்தி, சாப்பாடு போட்டு எடுத்தாரேன். பரவாயில்லம்மா செல்வி, வேண்டாம்மா, நான் அந்த கிளம்பிடுறேன். இப்போ இவ்வளோ தூரம் வெயில அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கிய, சாப்பிடாமையே போவியா? இருங்க வாரேன். ஏண்டா இந்த மாதிரி நேரத்தில் சோனியை தனியாக வச்சுட்டு நீ எப்படிடா இருப்ப? மா என்ன பண்றது, வேற வழி இல்லை, தனியா இருந்து தானே ஆகணும். இல்லைப்பா, திடீர்னு ஒரு பெயின் வரும், திடீர்னு ஒரு வலி வரும். அதுக்கு தான் சொல்கிறேன், அவ கூட ஆள் யாராவது இருக்கணும். நீ பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவ, யாருப்பா கூட இருப்பா? அதெல்லாம் அவ பார்த்துக்குவாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோனி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு மேலே என்ன? அப்படி பெயின் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணி சொல்லிடுவாள்ல.
பொண்ணு இங்கேயாவது இருக்கலாம்ல. எங்கே இருந்தாலும் ப்ராப்ளம் தாம்மா. நாங்கள் பாட்டுக்கு தனியாகவே இருந்துக்கிறோம். செல்வி, ஏமா எனக்கு இவ்வளோ சாப்பாடை போட்டு கொண்டு வந்தா? பரவாயில்ல, சாப்பிடுங்கம்மா. இதில் என்ன இருக்குது? எவ்வளோ போட்டிருக்கேன்? கம்மியாக தான் போட்டிருக்கேன். வாங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? வாரேன். உங்களுக்கே இது நல்லா இருக்கா? இப்படியா மாசமா இருக்க பிள்ளையே போப்பான்னு வீட்டை விட்டு அமுச்சு விட்றது? என்னங்க இதெல்லாம்? உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன அறிவு தான் இருக்கா இல்லையா? ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறாரு? அந்த பையன் அவன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துருவா பிள்ளையா? நல்ல மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்கிறது ஒரு தப்பா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட? அதுக்கு பெருசாக எடுத்துட்டு இந்த பிள்ளைய வீட்டை விட்டு வாரதையும் இருங்கன்னு கூட சொல்லாமல் போய் தொலைங்கன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தாங்க பண்ணுறாரு. கேட்க பார்க்க ஆளில் நினச்சிட்டு இருக்காரா? ஏங்க சொல்லுங்க, கேட்க பார்க்க ஆளில் நினச்சிட்டு இருக்காரா? சரி, நானும் போனால் போதுன்னு விட்டுட்டு இருக்கேன். அந்த பையன் ஒருத்தருக்காக நான் விட்டுட்டு இருக்கேன். இதுவே என் பிள்ளைய இப்படி பண்ணுறதுக்கெல்லாம் நான் கோவப்பட்டேனே என்ன ஆகும்னு தெரியாது சொல்லிவிட்டேன். நானும் சரி போனால் போதுன்னு நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போனால் உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப தான் ஓவராக பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன தம்பி பண்ணுவேன்? அவர் பேசுகிற பேச்சுக்கு நானே அவர்கிட்ட படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். நான் எங்கிட்ட அவர்கிட்ட பேச சொல்லு. இருந்தாலும் ரொம்பவே ஓவராக பண்ணிகிட்டு இருக்காரு. சொல்லி வைங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆமாம், ஒரு அளவு தான் எதுவாக இருந்தாலும். இப்போ ஒத்தையில் இந்த பிள்ளை போயிட்டு வாடகை பிடிச்சி எப்படி இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில்? இங்கே இருங்கன்னாலும் கேட்குறதுக்கு வழி இல்லை. போய் தனியாக தான் இருப்போன்னு இருக்குதுங்க. என்ன நடக்க போகுதோ தெரியல. இதுக்கு மேலே இவர் ஏதாவது பேசினாரு வச்சாருன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சொல்லிவிட்டேன், சொல்லிடுங்க போய். ஏங்க, அவங்க சாப்பிட தானே உட்காந்துருக்காங்க. சாப்பிட விடாம மூச்சு விடாம அவர்களை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறியா? என்னத்தான் சொல்றதுன்னு தெரில. நீங்க சம்மந்தியம்மா சாப்பிடுங்க. அவருக்கு என்ன வேலை? செல்வி, எனக்கு பசி இல்லைம்மா. இந்த தட்டை பொடி. நான் கிளம்புறேம்மா. பசிக்கல எனக்கு. மா, அவர் ஒன்றும் பேசல. அப்பாவை தானே திட்டுறாரு. நீ வைமா, சாப்பிடுமா, உட்காரு. இல்லடா, எனக்கு வேணாண்டா. செல்வி, இதை புடிமா.